உங்களுடைய ஐடி கார்டு மட்டும்தான் ஐடி கார்டு மட்டும்தான் சார். செல்போன் வெளியில போயிடுங்க. செல்போன் அதான் கேட்டாங்க. இப்போ இங்க வந்திருக்கிற முன்னோர்கள் வந்து மொத்தமா போனீங்கன்னா கஷ்டமா இருக்கும். போறவங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டீங்கன்னா உள்ள சேஃபா இருக்கும். அது வரைக்கும் பாரு, அது வரைக்கும் பாரு. டீ எத்தனும் அது வரைக்கும் பாரு. 1900 வரைக்கும் சண்டை. இந்நாள் தந்த இறைவனுக்கும், வாழ்வு தந்த தளபதிக்கும், வாய்ப்பு தந்த பொதுச் செயலாளருக்கும், இந்த தொகுதியில் என்னை விட அதிகமாக உழைச்ச கழகத் தோழர்களுக்கும், தளபதியை நம்பியும் மாற்றத்தை நம்பியும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மாதாவரம் தொகுதி உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் என்னோட பணிவான நன்றிகளை தெரிவிச்சு, தலைவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன, தொகுதிக்கு என்ன செய்ய மகிழ்ச்சியா கொடுக்குது? உங்களுடைய தலைவருக்கு நீங்க இதை என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன நம்பி இந்த பொறுப்பை தளபதி கிட்ட ஒப்படைச்சாரு. 20 ஆண்டு காலமா மக்கள் இயக்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் தளபதி சொல்லி எந்த வேலையுமே செய்யாம இருந்ததில்லை. அதோட தொடர்ச்சி தான் இந்த தொகுதியை ஜெயிச்சுட்டு வர சொல்லியிருந்தாரு. அதையும் ஜெயிச்சு கொடுத்துட்டோம். என்னை நம்பி இந்த தொகுதியை கொடுத்த தளபதிக்கு இந்த நேரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய மக்கள் மாற்றத்தை நம்பியும் தளபதி நம்பியும் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை தரம் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி நிச்சயமாக உயரும்ன்றதை நேரத்தில் தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தொகுதிக்கு என்ன செய்ய இருக்கீங்க? எல்லாரோட எண்ணமும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஜெயிக்கணுன்றது மட்டும்தான் இருக்கும். ஆனால் என் தொகுதி மக்கள் என்னை தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டில் என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியும் எந்த நேரமும் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதை நேரத்தில் தெரிவிச்சு சார் கை விடாதீங்க சார். சார் இங்கே பாருங்க சார். சார் மேடம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. வெயிட் பண்ணுங்க. சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார். சார் 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 திரும்ப ஒன்று திரும்ப
முக்கியமாக குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து வெற்றி பெற வச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம மனமாத நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னோட தளபதி சொன்ன மாதிரி தூய்மையான அரசியல் பண்ணுவோம், ஓகேங்களா? அதை மாதிரி வந்து மக்கள் பணத்தை கண்டிப்பாக நாங்கள் மக்களுக்கே வந்து கண்டிப்பாக செய்வோம். ஊழலற்ற ஆட்சி கொடுக்கணும் என்பது இதை மூலம் தெரிவிப்படுத்துகிறேன். என்னை தேர்ந்தெடுத்துக்கு மறுபடியும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகம் முழுவதும் வந்து இந்த விசில் வந்து ஓசை எப்படி இருக்கு பார்க்குறீங்க சார்? நான் தான் சொன்னது 234 தொகுதியை வந்து விசில் தான் வந்திருக்கோம் சார். இப்போ மறுபடியும் எங்கள் தளபதி தான் அது முதலமைச்சர் வரப்போகிறாரு. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டை ஆள போகிறது நம்ம தளபதி மட்டும்தான். இப்போ முதற் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு என்ன தீராத பிரச்சனையா என்ன இருக்கு? தலை குஞ்ச மாதிரி வெங்கிட்ட நாங்கள் பண்ண போகிற ஒரே ஃபஸ்ட்டு வந்து போதையில்லா கலாச்சாரத்தை கொண்டு வர போகிறோம் சார். மகளிரோட நலனை காக்கணும், மகளிரோட மேம்பாடை காக்கணும், மகளிருக்கு ஒரு நல்ல வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு. மீனவர்கள் வந்து நீங்கள் வாக்கு கேட்க போகும்போது ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க. அதில் எல்லா மீனவர்களும் சார், நானே ஒரு மீனவ சமுதாயம் சேர்ந்தவன் தான், ஒரு ஏழை மீனவ சமுதாயம் சேர்ந்தவன் தான். எனக்காக எல்லா மீனவ மக்களும் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, தளபதியை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. தளபதி தான் எல்லாமே. இந்த தமிழ்நாட்டில் தளபதிக்காக ஓட்டு போட்டவங்க எனக்காக கிடையாது, தளபதிக்கு ஓட்டு போய் அரசியல் ஆசாம் ஆனந்த் சாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு நான் நன்றி காணப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக நல்லது பண்ணுவேன். இந்த தளபதி என்ன சொல்கிறாரோ அதான் நாங்கள் செய்வோம். நன்றி, வணக்கம். முதல் முறையாக வந்து சட்டமன்றத்துக்கு போகிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு என்ன சொல்லுங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தளபதி கூட போகிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ திராவிட கட்சிகளில் வந்து இணையாக வந்து நீங்கள் வந்து போட்டி போட்டு ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் சார். இனிமேல் ரெண்டுமே அவங்க கிடையாது. என்னோட தமிழக வெற்றி கழகம் தான் இந்த இந்த தமிழ்நாட்டை ஆள போகிறது சார். நன்றி சார்.